ஹalleluya. நான் வெட்கப்பட்ட இடத்துல என் கர்த்தர் என்னை நிறுத்துவீரா? நிச்சயமாகவே நீங்க வெட்கப்பட்ட இடத்துல அவர் உங்களை நிச்சயமாக நிறுத்துவார். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலனை உங்களை தருவார் ஆண்டவர். கீர்த்தியும் புகழ்ச்சியமா வைப்பார். அவர் சொன்ன வசனத்தின்படி சிங்க குட்டிகள் பட்னியா கிடக்குமா, ஆனா கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு குறைவில்லையா. நீங்களும் நானும் யாரு? அவருடைய பிள்ளைகள். அப்பா நம்மளுக்கு குறைவே வைக்க மாட்டாங்க. ஹalleluya, ஹalleluya. அதான் சிங்க குட்டிகள் கிட பட்னியா கிடக்கும். நீங்களும் நான் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியால் அவர் குறையவே வைக்க மாட்டார். குறைவே நிறைவாக்குற ராஜா நம்மளோட இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர். ஹalleluya. அவர் சொன்னார், அதிகாலை செபிக்கும் பொழுது தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு. சேனையில் கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். உங்க பயத்தை எடுத்து போடுங்க. ஹalleluya. என் பிரியமான மகனே, பிரியமான மகளே, கர்த்தர் உன்னை நேசிக்கிறபடியால் ஹalleluya நீ மகிழ்ந்து களிக்கூறு. உன் மணவாளனை தரிசிக்க ஆயத்தப்படு. கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். நீ அவருடைய மணவாட்டி அல்லவா? நீ அவருக்கு பிரியமான பிள்ளை அல்லவா? நீ மகிழ்ந்து ஆராதி, நீ மகிழ்ந்து களிக்கூறு. ஹalleluya. அவர் உனக்கு பெரிய காரியங்களை என் ஆண்டவர் இன்று செய்வாரா? இப்ப செய்வாரா? ஹalleluya. சகோதரி சொன்னது போல சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட்டா நிற்கும். ஹalleluya, ஹalleluya. கர்த்தர் நல்லவர். அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது ஹalleluya. இஸ்ரேல் மக்களோட சொன்னதை போல் 40 நாள் உள்ள ஆசீர்வாதத்தை 40 வருஷமா அலைந்து திரிந்தார்களாம். எதுக்குன்னு அவர் வார்த்தை கீழ்ப்படியல, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கல. நீங்களும் நான் அப்படி இல்லை. அவர் வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் போது, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அல்லவா? உன்னை நேசித்தவர் உள்ளங்கையில வரைந்திருக்கிறார் அல்லவா? உனக்கு எத்தனை வாக்கு தத்துவம் கொடுத்தாரு. எத்தனையோ உன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்த ஆண்டவர் இப்ப ஏன் உனக்கு பதிலை தர மாட்டேங்கிறாரு? ஹalleluya. சிந்திச்சு பார்க்கணும். ஹalleluya. அவர் வாக்கு மாற மாட்டார். வானும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தை மாறவே மாறாது.